இந்த ஷோல அன்னைக்கு வந்து வின் பண்ணது ஒரு கண்டஸ்டன்ட்டா வின் பண்ணாரு. இன்னைக்கு ஜட்ஜா அவர் ஃபேரா இருக்காரா அப்படிங்கிறத விடவும், அவர் ஆட்டிட்யூட் நெறைய காட்டுறாரு. இவங்கலாம் பெரிய மேதாவிங்க அப்படிங்கிற மாரியும், இவங்கலாம் வந்து பிக் பாஸ்ல 10 சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலுமே, இல்ல இவங்களுக்கான ட்ரெண்ட் இருந்திருந்தாலுமே, இப்ப காமன் மேன என்ட்ரி எடுக்கும்போது, அந்த ஒரு உரிமையில பேசுறது, ஒரு ஏனோ தானோன்னு பேசுறது, இப்ப மட்டும் வந்து இப்படி பண்றது சரியா? அப்படின்னு ஒரு மாரி என்ன சொல்றது? இப்ப அந்த பிரியதர்ஷினி அவங்ககிட்டயுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த கான்வர்சேஷன வைக்காம, ஒரு ஏனோ தானோன்னு ஒரு ஆரி கேட்ட கேள்விலாம், ஆ ஒரு விமனா உங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னும்போது, அந்த இடத்துல நீங்க ஒரு ஜென்ஸ அப்படி ஹர்ட் பண்ணுவீங்களா? அதே ட்ரெஸ் விஷயத்துல. நான் சொன்ன மாரி ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர் வராரு, இல்ல ஒருத்தர லுங்கி போட்டு வர சொல்றீங்க. அப்படின்னு சொல்லும்போது, அத நீங்க வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு டிஆர்பி ஏத்திட்டா, உங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்கான்னா, பொண்ணுன்றதுக்காக என்ன வேணா பேசிருவீங்களா? இல்ல பொண்ண கலாய்ச்சா யாரும் கேட்க போறதில்ல. பொண்ணுங்கன்னா, நம்ம ஊர்ல தான் எப்பயுமே ஒரு மட்டன் தட்டி ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி தான் அவங்கள நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணாம்னா நீங்க வேணாம்னு அவங்க அவங்க ஆடிஷனுக்கு வரும்போதே நீங்க சொல்லியிருக்கலாம் தானே. இப்படிப்பா வந்தா நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். ரிஜெக்ட் பண்ணிருவோம். எங்களுக்கு ஓகே இல்லன்னு. வாங்க வாங்க பார்த்துக்கலாம். வாங்க வாங்க பார்த்துக்கலாம்ன்னு எதுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துனீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அவ்ளோ கேள்வி ஆரி கேட்டது ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து பண்ணது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆட்டிட்யூடோட உச்சமா தான் நான் பார்க்குறேன். இதுல உசுப்பேத்திட்டு நல்லா குளிர் காயறது அப்படிங்கிற மாரி பண்றத மாயா நல்லாவே பண்றாங்க. அன்னைக்கான விஷயத்துக்கு இது நான் தெலுங்குல பார்த்துருக்கனே அப்படின்னா, தெலுங்குல நீங்க பார்த்துட்டீங்க. சரி ஓகே. ஆனா இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வரப்போறாங்கன்னு உங்களுக்கேவோ முன்னாடியே தெரியும். அப்புறம் புதுசா அன்னைக்கு தான் ரியாக்ஷன் குடுக்குறீங்க. அப்போ மாயா ஆரம்பிச்ச விஷயம் தான அது. மாயா வந்துட்டு பத்த வச்ச பரட்ட பத்த வச்சிருச்சு பரட்ட அப்படின்னு சொல்ற மாரி நம்ம பிக் பாஸ் தாத்தா சொல்ற மாரி. மாயா புடிச்சா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. மாயா ஏன்னா அங்க வந்து அந்த குரூப் செட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த ஆடிஷன்லாம் அங்கேயே தங்கி அந்த ரூம்மேட்ஸா தங்கி அவங்களுக்கான ஃபுட்டு, சாப்பாடு எல்லாமே விஜய் டிவி தான் பண்றாங்க போல. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கனெக்ட் ஆகுறாங்க. யார் எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்ற இடத்துல இவங்களும் வந்து ஜட்ஜஸும், அங்க இருக்க வேலை செய்றவங்களும், விஜய் டிவி எம்ப்ளாயீஸும், அந்த ஆங்கர்ஸும் போயிட்டு வர கொஞ்சம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப யார் கூட நல்லா பழகி, இல்ல யார் இவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்களோ, இல்ல மாயா யார அட்ராக்ட் பண்றாங்களோ, இல்ல மாயாக்கு வந்து யாராவது ஃபேவரட்டிசம் அப்படிலாம் இருந்தா, அவங்கள வந்து இதுல செலக்ட் பண்ருவாங்க போல இருக்கு இன்டர்வியூல. ஸோ அந்த இடத்துல மாயாவ மொறச்சுக்கிட்டாலோ, இல்ல மாயாக்கு எதிரா பேசினாலோ, மாயாவ பிடிக்காம பேசினாலோ, அவங்களலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாயா கையில இருக்குமோ! அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா எப்பயோ மாயாவ தப்பா ஃபுல்லா விஜய் டிவி காட்டுனதுக்கு, இப்போ மாயா அத பழி வாங்கிட்டு, இல்லன்னா மாயா அவங்களுக்கு தேவையானது இந்த ஷோ மூலமா எடுத்துக்கிறாங்கன்னும்போது, இது காமன் மேன் ஷோவா தெரியல. மாயா ஷோவா தான் தெரியுது. அப்படின்னும்போது, இப்போ சரி அப்போ ஓகே ஜட்ஜஸ் சொல்றதெல்லாம் உண்மை இல்லையா? அப்படின்னா ஜட்ஜஸ் அவங்களா டிசைட் பண்ணல. ஒண்ணு மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல டிசைட் பண்றாங்க. இல்ல ஜட்ஜஸுக்கும் மேல இருந்து ஒருத்தவங்க அந்த பின்னாடி இருந்து அந்த மைக்ல பேசுறாங்க. ஐ மீன் அந்த இவங்களுக்கான அந்த ஒரு அ டைரக்ட்டான விஷயங்கள் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வரல. அது ஜட்ஜஸோட ஜட்ஜ்மென்ட் கிடையாது. ஜட்ஜஸோட ஃபுல் ஒப்பீனியன் கிடையாது. பேக்ல இருந்து இவங்கள யாரோ கைட் பண்றாங்க. அப்படிங்கிற இடத்துல அப்போ வந்து அது காமன் மேன் ஷோவா எப்படி ஆக முடியும்? ஃபேரான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஷூட்டா இருக்கும் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா, ஆமா விஜய் டிவி பண்றது மொத்தம் உருட்டு தான். அதுல ஒரு உருட்டு இந்த சீசன் 10 உருட்டு. ஸோ இந்த ஜார்ஜ் ராஜசெல்வன் அப்படிங்கிறவர் வந்து நான் நல்லா பாட்டு உங்களுக்கான யூனிக்னஸ் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது, நான் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்னும்போது, ஓவியா அந்த இடத்துல அப்போ பாட்டு பாடி தான் ஒய்ஃப செட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுர்றாங்க. பாரி உடனே வந்து காமெடி பண்ணிட்டு, "என்ன ஒய்ஃப செட் பண்ணீங்களா? என்ன ஓவியா சொல்றீங்க?" "இல்ல, இல்ல ஒய்ஃப கல்யாணம் பண்ணீங்களா? பாட்டு பாடி தான் அட்ராக்ட் பண்ணி" அப்படின்னு அவங்க கேட்க வந்தாங்க. அவங்க தமிழ் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி அது கொஞ்சம் ஃபன்னா போச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு கலாய்க்கிறது பிடிக்கும். யார வேணா எந்த டைம்ல வேணா நான் கலாய்ச்சிருவேன். டக்கு டக்குன்னு எனக்கு அந்த ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோயம்புத்தூர் குசும்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்கிட்ட இருக்குன்னா அப்போ ஆறு கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க பண்ணவே மாட்டீங்களா? பண்ணி காட்டுங்கன்னு ஓவியமா சொல்லுவாங்க. "ஏங்க என்ன கலாய்ச்சு காட்டுங்க, என்ன கிண்டல் பண்ணி காட்டுங்க." "இல்ல நிஜமாவா?" அப்படின்னு கேட்கிறாரு அவரு. "ஆமா, ஆமா பண்ணுங்க." அப்படின்னு சொன்னா, அப்போ அவரு நல்லாவே பேசியிருப்பாரு ஓவியா பத்தி. சீசன்ல நீங்க ஆட்டமா ஆடுனீங்க. நீங்க வந்து எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டீங்க சீசன்ல. ஆனா நீங்க வந்து வெளியில ஜாலியா தெளிவா இருக்கீங்க. அப்ப அஃபெக்ட் ஆனவங்கலாம் இன்னமும் சுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு ட்ராமால அப்படிங்கிற மாரி கலாய்ச்சிருப்பாரு ஓவியாவ. சரி அதுக்கப்புறம் வந்து ராஜு கேட்பாரு, "என்ன என்ன கலாய்ங்களேன்?" அப்படின்னு சொல்லி ராஜு கேட்டோனே, ராஜு வந்து இந்த முட்டை கண்ண வச்சுட்டு நீங்க கொஞ்சம் நெஞ்சமா பண்ணீங்க. எல்லாரும் பிக் பாஸ்க்கு அடிச்சுக்கிறாங்க. பிக் பாஸ்க்கு டைட்டில் வின்னர் ஆகணும்னு அடிச்சுக்கிட்டாங்கன்னா, நடுவுல புகுந்து நீங்க டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டீங்க. அது கேட்டா அது பேரு தக் லைஃப்ன்னு வேற சொல்றீங்க. அப்படிங்கிற மாரி ராஜுவ போட்டு அந்த இடத்துல அவரு ஒரு உருட்டு உருட்டியிருப்பாரு ராஜுவ. ஸோ அவரும் மொக்க வாங்கியிருப்பாரு ராஜுவும். சரி அப்ப இவர பத்தி சொன்ன அண்ணன பத்தி சொல்லுங்களேன். ஆரிய பத்தி அப்படின்னு கேட்பாரு. ஆரிய பத்தி கேட்கிறேன்னு சொல்லும்போது, ஓ! கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க நேர்மை, நீதி, நியாயம் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். அது தப்பு ஒண்ணும் கிடையாது. இருக்க வேண்டியது தான். ஆனா அதுக்குன்னு ஒரு நாமினேஷன் வரும்போது 1 1/2 மணி நேரமா சார் பேசுவீங்க? எவ்வளோ சார் பேசுவீங்க ஒரு நாமினேஷனுக்கு? அப்படின்னு பேசினதெல்லாம் அதெல்லாம் நல்லாவே கலாய்ச்ச மாரி தான் இருந்தது. அதுக்கும் மீறி பக்கத்துல நம்ம அக்கா இருக்காங்களே, மாயா அக்கா, அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னோனே, கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா? அப்படிங்கிற இடத்துல அவங்களும் வந்துட்டு, மாயாவா? விஷம்னா விஷம், அவ்ளோ விஷம். ஒரு ஒரு வாரத்துல 5 நாள்ல என்னென்ன எல்லாரையும் வச்சு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு,
அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல ஒண்ணுமே தெரியாத பிஸ்கோத் மாரி ஒரு மாதிரி பம்மிட்டு மொக்க வாங்கிட்டு இருப்பாங்க மாயா. இதுல வந்து யாராவது தக்காளி தொக்கா கிடைச்சாங்கன்னா, அவங்க மேல எல்லா ஷிஃப்ட்டையும் போட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படி எஸ்கேப் ஆகுற விஷயத்துல பூர்ணிமா மேல எல்லாத்தையும் போட்டுட்டு, பூர்ணிமாவ வெளில அனுப்பிச்சுட்டு அக்கா உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாயா அக்கா. அப்படின்னு மாயா பத்தி அப்படி வந்து அப்பட்டமா ஒப்பிச்சுருவாரு. அவங்களும் மாயாவும் சிரிச்சுருவாங்க. இதானே உண்மை அப்படிங்கிற மாரி அந்த கண்லயுமே அது தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நமக்கு தெரியும் பூர்ணிமா சீசன்ல வாரம் வாரம் கமல் சார் கிட்ட திட்டு வாங்குனது பூர்ணிமா தான். ஆனா வந்து எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாரி பம்மிட்டு வீக்கெண்ட் உட்காந்துருக்கிறது மாயான்னா, ஒரு அதான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கவங்களையோ, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்களையோ மேனிபுலேட் பண்ணி தன்னோட ஆட்டத்துக்கு தன்னோட என்ன சொல்றது? தன்னோட மியூசிக்க்கு ஏத்த மாரி, தன்னோட தாளத்துக்கு ஏத்த மாரி ஆட வைக்கிற ஒரு கேரக்டர் தான் மேனிபுலேட்டர்ன்னு சொல்லுவோம். அத வந்து மாயா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எமோஷனல பூர்ணிமா நான் சொல்லியிருப்பேனே, பூர்ணிமாவ கூட ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, மாயா அவ்ளோ டாக்ஸிக்கா இருப்பாங்க அப்படின்னா, இந்த டாக்ஸிக்கான ஆளுங்கலாம் இப்படி ஒரு எமோஷனலான ஆள தான் தேடுவாங்க. அவங்களோட வலைக்குள்ள ஐ மீன் இவங்க வலைக்குள்ள அவங்க வந்து விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்டத்துக்கு ஏத்த மாரி அவங்கள ஆட வைப்பாங்க. இவங்க நெனைக்கிற மியூசிக்குக்கு தான் அவங்க ஆடணும். இவங்க என்ன மியூசிக் போடுறாங்களோ அதுக்கு தான் அவங்க டான்ஸ் ஆடணுமே தவிர, அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஏத்த மாரி இவங்க மியூசிக் போடணும். அதுதான் பெஸ்ட் மேனிபுலேட்டர்ன்னா, அத மாயா சூப்பரா செஞ்சாங்க. அந்த ட்ராக்குள்ள பூர்ணிமாவும் மாட்டுனாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, ஏதோ ஒரு வகையில அட்லீஸ்ட் அவங்க கேஷாவது எடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் இப்ப மாயாவ கலாய்ச்சது பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருப்பாருன்னா, இது நல்லா தானே பேசுறாரு, நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவர ஹோல்ட்ல போட்டாங்கங்க. அது எனக்கு புரியவே இல்ல. ஆனா ஒண்ணுமே இல்ல. தடீஸ்வரன் வந்து அவரு வந்து செலக்ட் பண்ணதுல எனக்கு இஷ்டமே இல்ல. ஏன்னா என்ன அவர் வந்து என்ன சொல்ல சொந்தமா தொழில் பண்ணணும்னு சொன்னது ஓகே. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாரு. ஆனா, அந்த கஷ்டப்பட்ட கல்யாணத்த இஷ்டப்பட்ட மாரி மாத்திக்கிட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு அவருக்கு வந்துட்டு நீங்க செலக்ஷன் கார்ட் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டா, எனக்கு புரியல. ஒண்ணு. அதுக்கேத்த மாரி மோனிகா, அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. நெறைய இன்ஸ்டால பார்க்க முடியுது. என்ன வந்து செலக்ட் பண்ணல அப்படிங்கிறத விட நான் நெறைய பேசினேன். எஃபோர்ட் போட்டேன். அதுல ஒரு 10% கூட அவங்க காட்டல. ஆம் ஒரு மாரி அது எனக்கு ஒரு டிசப்பாயிண்டா தான் இருந்துச்சு அப்படின்னும்போது, இவங்க ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்க ஆளுங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு கவுண்டர் பண்ணி, அவங்கள ஹியூமிலியேட் பண்ணி, அவங்கள வந்து இப்படிலாம் அவங்க பேசினதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அவங்க குவாலிஃபை இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கள டிசைட் பண்ணிட்டாங்க. குவாலிஃபை பண்றதுக்கு இவங்க தான் செலக்ட் பண்றாங்கன்னும்போது, முனியம்மா மாரி ஆளுங்களும், ஒரு சிலர்லாம் வந்து அவங்க என்னது ஜேசன் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணவர்லாம் எனக்கு புரியவே இல்ல. அப்போ நீங்க செலக்ட் பண்ணணும், டிசைட் பண்ணிட்டு அவங்கள ஹைப் ஏத்தி காட்டுறது அப்படிங்கிறது தான் உங்க கேட்டகரி அப்படின்னா, பாக்குற ஜனங்க முட்டாள் தானே நீங்க டிசைட் பண்ணிறீங்க. ஆனா அதே சமயத்துல வந்துட்டு அ எல்லாரும் முட்டாள் இல்லல்ல. ஒரு சிலருக்காவது மூளை வேலை செய்யும் தானே! நீங்க பண்ற தில்லாலங்கடியோ, இல்ல நீங்க காட்டுற இந்த பம்மிட்டு செய்ற வேலையோ புரியாமயா போயிடும்னா, யூடியூபர்ஸ் நாங்க அத தான் கிழி கிழின்னு கிழிப்போம் அப்டின்னா, விஜய் டிவி இந்த இத்தினி சீசன் எல்லா சீசனும் கெத்து, இந்த சீசன் 10 அப்டின்னும்போது, இத்தினி சீசன்ல உருட்டுன உருட்ட விட இந்த சீசன்ல பெரிய உருட்டா உருட்டணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன உருட்டு உருட்டி தள்ளுனாலும், மத்த லாங்குவேஜ்க்கு நடுவுல தமிழ் பிக் பாஸ் அடி வாங்க போறது என்னவோ உண்மதான். அத வந்து நீங்க கான்ட்ரோவர்சின்ற பேர்ல சமாளிச்சாலுமே, டிஆர்பி அந்த அளவுக்கு ஏறுமா மத்த பிக் பாஸ விடனா, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிக் பாஸ்ல டிஆர்பி ஏறாது. காமன் மேன் ஷோல தான் டிஆர்பி ஏத்த முடியும். ஏன்னா விஜய் சேதுபதியால டிஆர்பி ஏத்தவே முடியாது. அவர் முக்கி முக்கி தள்ளினாலும் போன 2 வருஷத்துல கமல் சார் குடுத்த அளவுக்கு அவரால டிஆர்பி குடுக்க முடியலன்றது தான் எதார்த்தமான உண்மை. இந்த சீசன்ல அத விட டிஆர்பி மொக்க வாங்கும்னு தெரிஞ்சோனே, காமன் மேன் ஷோன்னு ஒண்ணு உள்ள வுட்டு, இப்படி ஒரு அலப்பற பண்றதுன்னும்போது, அதுல ஒரு பொண்ணு வந்து அந்த நைட்டி அப்படிங்கிற விஷயத்த கான்ட்ரோவர்சி ஆக்கி, அந்த பொண்ணோட பெயின்ஃபுல்லான டிராமாவ நீங்க டிஆர்பிக்காக யூஸ் பண்ணது சுத்தமா நல்லாவே இல்ல விஜய் டிவி. அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா லைக் போடுங்க. போட மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். முடிஞ்சா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் கொடுங்க.